நம்ம எல்லாருக்கும் தெலுங்கு சினிமா அப்படின்னா ஞாபகத்துக்கு வருது அவங்களோட மசாலா திரைப்படங்கள். அப்புறம் பயங்கரமாக கிராவிட்டிக்கே சவால் விடுற ஆக்ஷன் காட்சிகள். பாலையா, மகேஷ் பாபு, குறிப்பாக மகேஷ் பாபு ஒக்கடுவில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி பல படங்களில் நடித்த சில காட்சிகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுலேயும் அவரோட பல தமிழ் டப்பிங் படங்களில் டைலாக்ஸ்லாம் வேறு ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். ஸோ பொதுவாகவே அந்த சினிமா மேலே நமக்கு அப்படி ஒரு பார்வை தான் இருக்கும். பட் நான் இதுக்கு முன்னாடி நிறையா கன்னட படங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். குறிப்பாக உபேந்திராவோட படங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அந்த வகையில் இப்போது தெலுங்கு சினிமாவில் ரொம்ப கலந்தெடுத்து எடுத்த முத்துக்களாக பல திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம்னு தோணுச்சு. அந்த வகையில் மகேஷ் பாபு நடித்த ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். எஸ், அவரோட பீக்கில் இருந்த டைமில் தான் இதை பண்ணார். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் இப்போது இந்தியன் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய வசூல் 2000 கோடி வசூல் அப்படின்னா புஷ்பா 2 வசூல்னால அதே புஷ்பா 2வோட டைரக்டர் சுகுமார் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். படத்தோட பேர் ஒன் நே நொக்கடினே. இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் பாபுவோட கெரியர்லேயே அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பண்ண ரொம்ப சூப்பரான திரைப்படம். ஆக்சுவலாக அவரோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு அவர் நிறையா இடங்களில் வெளியே வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்லாம் நம்ம போய் பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். இடையில தான் ஒக்கோடு டூக்கொடு அப்புறம் இப்படியே அந்த டூன்னு நிறையா படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த பீக்கில் இருக்கிறப்பே 2014 இப்படியான ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிக்கிறார். இந்த படத்தோட கதையை சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் ஏன் நான் அதை இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கதையை அவர் சொல்கிறேன் அப்படிங்கிறது. இந்த படத்தோட கதை என்னதுன்னா, ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு பாப்புலரான சிங்கர். அவர் வந்து ஒரு ராக் ஸ்டார் மாதிரி அங்கே. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஹீரோவுக்கு சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய ட்ராமா இருக்கும். அவங்களோட அப்பா அம்மாவை யாரோ கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்படும். அண்ட் அவருக்கு அந்த கொன்னவங்க வந்து ஹாலுசினேஷனாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க, ஆனால் மற்ற யார் கண்ணுக்கு அது தெரிய மாட்டாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்கும்னா, அவர் ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டு இருப்பார். டக்குன்னு ஒருத்தரை பார்ப்பார், நேராக அவரை ஃபாலோ பண்ணி போவார். இவரை இன்னொரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவோம் கையில் கேமராவோட. இவர் போயிட்டு அவர்கிட்ட ஃபைட் பண்ணுவார், சேஸ் பண்ணி போயிட்டு ஃபைட் பண்ணி அவனை கொல்லவும் செஞ்சுருவார். அந்த ஆளை கொண்டுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 கொலை பண்ணிட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ பெரிய ஸ்டாரு 3 கொலை பண்ணிட்டாரா, இவர் பயங்கர ஃபேமஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அந்த பாடி எதையுமே பார்க்காம இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ் மீடியாவில் வேறு கொடுத்துரும். அந்த பாடியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த டைமில் தான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வரும். என்னன்னா, அந்த பொண்ணு எடுத்து சில ஃபுட்டேஜ் அதில் வந்து வேறு எந்த ஆளும் இருக்க மாட்டாங்க. மகேஷ் பாபு அவராகவே ஒரு ஆள் இருக்கிறதா ஹாலுசினேட் பண்ணிவிட்டு அடிச்சிட்டு இருந்துருப்பார். ஸோ இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அவர் ஒரு சிசோப்ரீனியா பேஷண்ட்டு. அவருக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு பாதிப்புனால அந்த கில்லர்ஸ்லாம் மறுபடியும் கொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி அவராகவே வந்து இமேஜின் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அவங்கள யாருமே கொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படும். ஆனால் மகேஷ் பாபு இல்லை அவங்க தான் கொண்டு இருக்காங்க, அதனால தான் நான் அவங்கள ஹாலுசினேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவங்கள நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், யாரோ என்னை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நிஜமாகவே மகேஷ் பாபுவோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி அப்படி கொண்டிருந்தாங்கன்னா யார் அவங்கள கொண்டிருப்பாங்க போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் இந்த நே நொக்கடினி படத்தோட கதை. இந்த படம் ஆக்சுவலாக கிருத்தி சனோன் பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு டெபியூ ஃபிலிம் இது. அண்ட் அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காஜல் அகர்வாலை காஸ்ட் பண்ணுறதா இருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கிருத்தி சனோனை வந்து காஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் தெலுங்கு சினிமா ஸ்டாண்டர்டுக்கு. அதுவும் மகேஷ் பாபு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கக்கூடிய கமர்ஷியல் படம் ஸ்டாண்டர்டுக்கு. அதனாலே மகேஷ் பாபு வந்து ஆரம்பத்திலே வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு சுகுமார்கிட்ட. அண்ட் ஒரு பேட்டிலே அவர் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஏதோ ஏமாற்ற போகிறதா நினச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே நாங்கள் சொல்லியிருந்தா, ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த படத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் இந்த படம் அவங்க நினச்ச மாதிரியே கிரிட்டிக்ஸ் மத்தியில் பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த படம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளேனால பெருசாக எடுபடலை. ஸோ ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து மகேஷ் பாபுவோட ஸ்டாண்டர்டுக்கு அவரோட படங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை இந்த படம் வந்து கலெக்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஓவர்சீஸில் இந்த படம் நல்லா போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போயும் ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படத்தை நீங்கள் சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேரக்டர் சுகுமார் இப்போது அவர் வந்து ஒரு பயங்கர கமர்ஷியல் படமான புஷ்பா 2 வேற ஒரு லீகில் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் எடுத்த திரைப்படங்கள் இப்போது நே நொக்கடினே மாதிரியான
படங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவிலே ரொம்ப முக்கியமான கமர்ஷியல் திரைப்படங்கள்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.